Welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் ஓகே இட் மீன் நெக்ஸ்ட் யூனிட் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடி ஓகேவா. ஸோ இது ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக் ஓகேவா, பெரிய டாபிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் கூட. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் கால் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. சென்டர் ஆஃப் மாஸ் which is nothing but the point where the total mass of the body to be concentrated. Which is the actual definition of center of mass. For example, ஒரு ராட் இருக்கு அப்படின்னா ஓகே, ஒரு ராட் கிடையாது, ஒரு பிளேட் ஓகேவா. ஒரு பிளேட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே, இட் மீன் டோட்டல் மாஸ் ஓகே. அந்த மாஸ் டோட்டல் என்டையர் மாஸ் ஆஃப் த பிளேட் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஓகேவா. இட் மீன் நம்ம ஒரு ஃபிங்கராலே இந்த இடத்த வச்சு பேலன்ஸ் பண்றோம் இல்லையா, தட் இஸ் ஓகேவா. அப்போ டோட்டல் மாஸ் இங்கே இருக்கும்போது நம்ம இதை பிடிச்சாலே இது பேலன்ஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளேட்டை நம்ம ஒரு விரல்ல சுத்தி வரும் இல்லையா, அப்போ டோட்டல் மாஸ் சென்டர்ல இருக்கிறதுனால அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுது ஓகேவா. ஸோ தட் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் ஓகே. சென்டர் ஆஃப் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஓகே. சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ லிசன், இப்போ ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ்னு எடுத்துக்கங்க. ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் இஸ் ஆரிஜின். ஸோ இப்போ இங்கே ஒரு மாஸ் இருக்கு, m1ங்கிற மாஸ், அண்ட் தென் m2ங்கிற மாஸ், தென் m3ங்கிற மாஸ், அண்ட் ஸோ ஆன், நிறைய மாஸ் இருக்கு ஓகேவா. ஸோ இதன் ஆரிஜின்ல இருந்து அது ஒரு பொசிஷன் வெக்டர், இட் பி r1 வெக்டர், திஸ் இஸ் r2 வெக்டர், திஸ் இஸ் r3 வெக்டர், and so on okay, r3 vector and so on. So இதுக்கு center of mass என்ன அப்படின்னா, that is where somewhere here okay, somewhere here for the four masses okay, four masses up to infinity masses நீங்க போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா center of mass வந்து வேரி ஆயிட்டே இருக்கும் ஓகே. ஜெனரலா என்ன ஃபார்முலா அப்படின்னா r okay, r cap position vector of the center of mass which is equal to the position vector of center of mass which is equal to summation of mi ri okay, this is a position vector. So I varies from 1 length n number of bodies okay, divided by summation of I is to 1 length n வரைக்கும் into mi. This is the formula for center of mass whose position vector is given in the question okay. Position vector வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா position vector வந்து வச்சு சால்வ் பண்ணுவோம் ஓகேவா. கோஆர்டினேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கோஆர்டினேட்டை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும் சரியா. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ஃபார் டூ மாசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டூ மாசஸ் m1 and m2 வச்சுங்க, m1 and m2. அப்போ பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, பொசிஷன் வெக்டர் r1 வெக்டர் அண்ட் r2 வெக்டர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல ஓகே. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா r of position vector of center of mass which is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா m1 r1 vector plus m2 r2 vector divided by m1 plus m2 okay, a simple formula. இப்போ 3 masses கொடுத்திருந்தா plus extra ஒரு term m3 r3 cap hold இங்க plus m3 into okay, a simple formula for எத்தனை மாஸ் கொடுத்திருக்காங்களோ அத்தனை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். this is a position vector பேஸ் பண்ணது ஓகேவா. இது கோஆர்டினேட் ஆக்சிஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஓகேவா, கோஆர்டினேட் ஆக்சிஸ் இப்போ ரெண்டு மாஸோட கோஆர்டினேட் தெரியும். ஒரு மாஸ் வந்து அதோட கோஆர்டினேட் வந்து x, y x1, y1 and then இன்னொரு மாஸ் வந்து அதோட கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து x2, y2 சரியா, x2, y2. இப்போ x center of mass ஓகேவா, center of mass along x axis which is equal to x1 m1. ஸோ இதோட மாஸ் வந்து m1, இதோட மாஸ் வந்து m2 சரியா. ஸோ ஃபார் நான் ரெண்டு மாஸ்க்கு மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன் சரியா, பிளஸ் x2 m2 whole divided by m1 plus m2 for two masses சரியா. for n number of masses க்கு generalized இது எப்படி எழுதலாம்னா x coordinate of center of mass which is equal to summation of i1 to n masses. அப்ப என்ன வரும் mixi whole divided by summation of i1 to n mi ஓகேவா. ஸோ இது generalized formula position vector ஓகேவா. கீழே உள்ளது x coordinate ஓட
சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிங்க. ஜெனரலைஸ்டு ஃபார்முலா எத்தனை மாஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். சிமிலர் வே ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் we can write it as summation of I1 to n mi into yi whole divided by summation of I to 1 say n into mi. Okay, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கணக்கு. இப்போ ஃபார் 2 மாஸஸ்க்கு m1 y1 plus m2 y2 divided by m1 plus m2. ஓகே, இது மாதிரி நம்ம y ஆக்சிஸ்க்கும் எழுதலாம். சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுங்க. 1 2 and 3 ஃபார்முலாஸ், இந்த 3 ஃபார்முலாஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லிசன் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் 2 பாயிண்ட் மாசஸ் 10 kg and 5 kg. So listen, point masses இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே point masses தான். ஓகேவா? So 2 point masses separated by some distance. ஓகேவா? So 10 kg and 5 kg are at the position vector. ரெண்டு position vector கொடுத்திருக்காங்க, ரைட்டா? Respectively locate the center of mass னு கேட்றாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, locate the center of mass. Position vector of center of mass which is equal to என்ன வரும்? m1 r1 cap plus இங்க ரெண்டு மாஸ் தானே கொடுத்திருக்காங்க. அப்ப m1 m2 r2 vector whole divided by m1 plus m2, ரைட்டா? இப்ப m1 r1ங்கிறது என்ன? m into m என்ன? 10 kg. அதோட பொசிஷன் என்ன? -3 i cap plus 2 j cap plus 4 k cap, ரைட்டா? plus m2 ஓட வேல்யூ என்ன அப்படி பார்த்தோம்னா 5 into r2 பொசிஷன் வெக்டர் ஆஃப் 5 kg block என்னன்னா 3 i cap plus 6 j cap plus 5 k cap, ரைட்டா? So whole divided by 5 plus 10 15, ரைட்டா? அப்ப which is equal to 10 உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -30 i cap plus 20 j cap plus 40 k cap plus இந்த 5 உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 15 i cap plus 6 5s are 30 j cap plus 5 5s are 25 k cap. சரியா? whole divided by 15. சரியா? so ஐயோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? -30 plus 50 ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 15. ஓகேவா? -15 i cap. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 20 plus 20 plus 30 அப்ப எவ்வளவு வரும்? plus 50 j cap. next என்னன்னா plus 40 plus 25 அப்ப எவ்வளவு வரும்? plus 65 j cap, sorry k cap whole divided by 15. okay, so 15 இப்போ ஒவ்வொரு நம்பருக்கு போனுச்சு. 15 divided by 15 i cap plus 50 divided by 15 j cap plus 65 divided by 15 k cap. This is a position vector. இதை cancel பண்ணோம் அப்படின்னா minus i cap plus 10 by 3 j cap plus 5 cancel பண்ணா 3 5s are 15, then remaining 1 5s are free, 13 by 3. சரியா? 13 by 3 k cap. This is the position vector of the center of mass. ரொம்ப சிம்பிளா நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, ரைட். So listen, இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் இதோட சைடோட வேல்யூ a. ஓகே, இதோட சைடோட வேல்யூ a. இப்போ நான் இதுக்கு கோஆர்டினேட் ஆக்சிஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போறேன். இந்த சைடை வந்து என்னோட கோஆர்டினேட் ஆக்சிஸா எடுத்துக்க போறேன். ஓகேவா? ஸோ கோஆர்டினேட் ஆக்சிஸ், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் and this is taken as the y axis, ரைட்டா? இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட் மாசஸ்க்கும் உள்ள கோஆர்டினேட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3mm மாஸ்க்கு 0,0, ரைட்டா? ஸோ 4m மாஸோட கோஆர்டினேட் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல அது ஏ இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூ 0, ரைட்டா? இப்போ இது a, இதை பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல 1. ஓகே, கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கோஆர்டினேட் அப்போ XCOM கண்டுபிடிக்கணும், தென் YCOM கண்டுபிடிக்கணும். XCOM ஓகே, மொத்தம் 4 மாசஸ் இருக்கு இல்லையா? ஸோ XCOM எந்தெந்த மாஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணா போதும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 0, சரியா? 0 மல்டிபிள் பண்ணா நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ நெக்லெக்ட் இட். ஓகேவா? நெக்ஸ்ட் 4m கிட்ட a இருக்கு. ஓகே, அப்போ 4m into a, சரியா? அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே a இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் கோஆர்டினேட்ல a இருக்கு. அப்போ m into a, ரைட்டா? பிளஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஸோ நெக்லெக்ட் திஸ் மாஸ் ஆஸ் வெல். ஓகேவா? டோட்டல் மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
m plus 2m plus 3m plus 4m total எவ்வளோ 7 7 3 10m ரைட்டா அப்ப which is equal to 5ma divided by 10m அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா a by 2 ஓகே இட் மீன் x ஆக்சிஸ்ல அதோட வேல்யூ எவ்வளோ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு அப்படின்னா a by 2 ஓகேவா a by 2ல இருக்கு இப்போ y சென்டர் ஆஃப் மாஸ் ஓகேவா y கோஆர்டினேட்ல சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு பாத்துடலாமா ஸோ இப்போ y ஆக்சிஸ்ல எங்கெங்கன்னா வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டாலே போதும் இதை பார்த்தோம் அப்படின்னா 0 ஸோ இது தேவையில்லை நமக்கு இதுவும் 0 நமக்கு தேவையில்லை இதுல பார்த்தோம்னா a இருக்கா அப்ப m இன்டூ a பிளஸ் இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா a இருக்கு சரி அதையும் எடுத்துக்க போறோம் 2ma ஹோல் டிவைடட் பை 10 mm which is equal to எவ்வளவு வரும் 3ma divided by 10m m cancel ஆயிரும் then 3a divided by 10 சரி 3 divided by 10 அப்ப இதோட y axisல அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3a divided by 10 அப்ப which is the center of mass whose coordinate is a by 2 3a by 10 ரைட்டா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது மாதிரி நீங்க டைரக்டா क्वेश्चन கேட்டா அப்படினா ஈஸியா அத சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும் சரியா ஓகே லிசன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் uniformly distributed mass uniformly distributed mass so இதுக்கு கத்துக்கிறது ஒரு மூணு இம்பார்ட்டன்டான டேர்ம் நீங்க ஞாபகம் வச்சிட்டே ஆகணும் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் linear density ஓகேவா ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் linear density which is represented by lambda okay linear density which is represented by lambda which is nothing but linear density which is equal to mass per unit length okay mass per unit length ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா சரியா that is a linear charge density which is used for the one dimensional okay which is used for one dimensional object linear density right next is surface density next is surface density which is represented by sigma which is equal to mass per unit area which is nothing but the surface density it is used for 2D இந்த ரெண்டு டேர்ம் ரொம்ப முக்கியமான ரெண்டு டேர்ம் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேர்ம் for uniformly distributed masses ஓகேவா So, if a uniformly distributed masses எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு uniformly okay one dimensional rod okay one dimensional ஒரு rod இதோட center of mass எப்படி calculate பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் and then ஒரு ring சரியா ஒரு ringoட center of mass ஒரு semi circular ringoட center of mass எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம் and then ஒரு plate ஓட center of mass என்ன அது எப்படி நம்ம டெரைவ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படினா டைரக்ட் ஃபார்முலா இருக்கு டைரக்ட் ஃபார்முலா நம்ம படிச்சாலும் நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அதே சமயத்துல எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் உங்களால சப்போஸ் क्वेश्चनே கொஞ்சம் கஷ்டமா கேட்டாலும் உங்களால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ஓகேவா சோ நடத்தும்போது சொல்றேன் ஏன் அப்படினா லீனியர் டென்சிட்டி எல்லாம் வேரி பண்ணி क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க அப்படினா உங்களால டைரக்ட் ஃபார்முலா வச்சு போட முடியாது அது தப்பான ரிசல்ட் தரும் சரியா சோ அப்ப ஒன்ஸ் நீங்க வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது அதாவது ஒரு அந்த ஈக்குவேஷன் அந்த ஃபைனல் ரிசல்ட்டை எப்படி டெரைவ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா எந்த क्वेश्चनா இருந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும் சரியா லிசன் இப்ப யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ்க்கு x center of mass அதாவது x coordinate of center of mass which is equal to என்ன ஃபார்முலா அப்படின்னா integral of x into dm whole divided by integral of dm சரியா இது எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இருக்கு பட் நீங்க இப்போதைக்கு அது தேவையில்லை ஓகேவா நீ ப்ரிப்பேர் பண்றவங்க டைரக்டா அந்த ரிசல்ட் தெரிஞ்சாலே போதும் சரியா அது நீங்க கஷ்டம்னா ஒண்ணும் கிடையாது ஓகேவா மாஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ்னா இதோட லீனியர் டென்சிட்டி அப்படின்னா லாம்டா ஓகேவா லீனியர் டென்சிட்டி லாம்டா நம்ம குட்டி குட்டி பார்ட்டா டிஎம்ங்கிற பார்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பொசிஷன் இருக்கும் R1 R2 அதை நம்ம சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டெக்ரலா மாறும் டிஎம்ங்கிறது ரொம்ப சின்னது சரி அதுக்கு சம்மேஷன் எடுத்தோம் அப்படின்னா இன்டெக்ரலா மாறும் அப்படின்னு நான் இன்டெகிரேஷன் மேத்தமெட்டிக்கல் டூல் நடத்தும் போது சொல்லியிருக்கேன் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இது இன்டெக்ரல் வரும் ஓகேவா ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அவசியப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை புக் ஏதாவது ரெஃபர் பண்ணீங்க அதாவது ஹெச்சி வெர்மா
ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ரிசல்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ y சென்டர் ஆஃப் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் y இன்டூ டிஎம் டிவைடட் பை இன்டெகிரல் ஆஃப் டிஎம். சரியா, ரொம்ப சிம்பிளான ரெண்டு ரிசல்ட். அது மூணாவது ஆக்சிஸ் ZCOM which is also calculated as integral of z into tm divided by integral of dm. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான மூணு ரிசல்ட் ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாசஸ். ஓகேவா, ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ராடுக்கு உள்ள சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஆஸ் வெல் அஸ் ரிங்கு, பிளேட்டு, இதுக்கெல்லாம் எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் டெரைவ் பண்ணுறோங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகேவா, டெரைவ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஃபார்முலா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்ஸ் டெரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா, நீங்கள் அது மாதிரி எத்தனை ஃபார்முலா வேணாலும் அக்கார்டிங் டு கொஸ்டினில் உங்களுக்கு அந்த டெரைவ் பண்ணுறதுலேயே சில இதெல்லாம் மாற்றுவாங்க. அந்த லீனியர் டென்சிட்டி, சர்ஃபேஸ் டென்சிட்டினா மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் அதை வச்சு ஈஸியாக அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ண முடியும். சரியா, ஓகேவா. ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ராட். ஓகே, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ராட். ஓகே, இதோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா LB த லென்த். இதோட சர்ஃபேஸ் லீனியர் டென்சிட்டி என்ன அப்படின்னா lambda. அப்ப lambda which is equal to என்ன formula? Mass of the object taken as the m per unit length. This is a linear density. ஓகேவா, linear charge densityங்கிறது electrostaticsல வரும். ஓகேவா, so linear density lambda which is equal to m by L. ஓகேவா, இப்போ x center of mass which is equal to என்ன formula? Integral of x into dm divided by integral of dm. ரைட்டா, so x அப்படின்றது வேரியபிள், ஆனா இங்க இருக்குது பாத்தீங்க அப்படின்னா dm அப்படின்றது இருக்கு. ஓகேவா, dm இட் மீன் இங்க வேரியபிள் எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் பி இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதனால நான் ஒரு சின்ன கன்வர்ஷன் பண்றேன். என்ன அப்படின்னா இப்போ லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு எம் பை எல். கரெக்டா, இப்போ நான் ஒரு மாஸ் எடுத்துக்கிறேன், ரொம்ப குட்டி மாஸ். ஓகேவா, ரொம்ப சின்ன மாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, டிஎம். அந்த மாஸோட லென்த் எவ்வளோ அப்படின்னா அந்த மாஸ் எவ்வளோ டிஎம்மா. ஸோ அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎல். லீனியர் டென்சிட்டி always constant through the entire rod. Okay, அப்போ linear density which is equal to dm divided by dl. Okay, L which is nothing but dx. Okay, x ங்கிறது இதோட distance தானே x, dx. Okay, அப்போ dm which is equal to lambda into dx. Okay, lambda into dx. So just substitute it here. Integral of x into lambda into dx whole divided by integral of dm. Okay, which is nothing but which is equal to m. Right? So this value மாற போறதில்லை. entire okay, entire rod uniform தான் இருக்கு. So its value be n. Lambda is also be constant. Okay, m by l ங்கிறது constant தான் இருக்கும். அப்ப lambda தூக்கி வெளில வச்சிருங்க. இங்க integral of x into dx. X varies from 0 to L. சரி, whole divided by m. ரைட்டா, இப்ப listen, lambdaங்கிறது m by L whole divided by m. இங்க integral இருக்குல்ல, integrate பண்ணோம் அப்படின்னா x square by 2 0ல இருந்து L. அப்ப இந்த m cancel ஆயிரும் இல்லையா, அப்போ 1 by L into L square by 2 which is equal to L by 2. Okay, அப்ப x center of mass which is equal to என்ன அப்படின்னா L by 2. This is a one dimensional 1D rod. இதுக்கு y coordinate இருக்காது 0. அப்ப x center of mass which is nothing but the L by 2. இதோட சென்டர்ல L by 2ங்கிற டிஸ்டன்ஸ்ல அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஓகேவா, கிளியரா நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமா. நமக்கு தேவை ஃபைனல் ரிசல்ட் இருந்தாலே போதும். ஆனா எப்படி டெரைவ் பண்ண அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் நீங்க ஒரு சில ப்ராப்ளம் ரொம்ப டைரக்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். அதே ஒரு சில ப்ராப்ளம் ஹார்டான ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டெரைவ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். சரியா, ஸோ டெரிவேஷன் ஒன்ஸ் நீங்க டெரைவ் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நமக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் for a semicircular ring. Semicircular ring. Semicircular ring mean
ஓகேவா? டயக்ராம் வரல, ஜஸ்ட் it has be reference. ஓகேவா? ஸோ செமி சர்க்குலர் ரிங் எடுத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ லிசன், இப்போ இதோட மாஸ் டேக்கன் அஸ் பி எம். ஓகேவா? என்டையர் மாஸ் பி எம், இட்ஸ் பி ஆர். ஓகேவா? ஸோ இதை நீங்க ஆக்சிஸா எடுத்துக்கிட்டாலும் இது ஆர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சிமெட்ரி அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ நம்ம YCM கண்டுபிடிச்சா மட்டும் இனஃப். YCOM கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே இனஃப். ஓகேவா? ஸோ லிசன், YCM கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இன்டெகிரல் ஆஃப் y இன்டூ dm divided by integral of dm. ரைட்டா? கரெக்டா? ஸோ இதுக்கு உள்ள லீனியர் டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா m by l ன்னு பார்த்தோம் இல்லையா? m divided by l. இப்போ l அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பெரிமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்குலர் ரிங். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் இந்த ரிங் என்ன அப்படின்னா ஒரு வயர் மாதிரி தான். ஓகேவா? வயர் மாதிரி தான், ஒன் டைமென்ஷனல், தெர் இஸ் நோ திக்னஸ். ஓகேவா? ஒன் டைமென்ஷனல். அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, பெரிமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல் சர்க்கிளுக்கு 2πr. கரெக்டா? அப்போ இப்போ செமி சர்க்கிளுக்கு எவ்வளோ வரும்? பை இன்டூ ஆர். ஓகேவா? அப்போ m by πrங்கிறது அதோட லீனியர் டென்சிட்டி. சரியா? லீனியர் டென்சிட்டி which is equal to m by πr. ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் ஒரு ஸ்மால் எலமெண்ட் இதில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்மால் எலமெண்ட், டேக் இட் அஸ் பி tm. ஓகே, டேக் இட் அஸ் பி tm. லிசன், நான் அந்த ஸ்மால் எலமெண்ட் பெருசாக அதை போட்டுக்கிறேன். ஓகேவா? பெருசாக போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ லிசன், நான் இங்கேருந்து இதை பார்க்குறேன் அப்படின்னா திஸ் ஆங்கிள் பி தீட்டா, தென் சேஞ்ச் இன் இட் வில் பி டி தீட்டா. கரெக்டாக? சேஞ்ச் இட் மீன் இந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த பார்ட்டிகுலர் தீட்டா என்ன அப்படின்னா டி தீட்டா. ஓகேவா? ஸோ இதோட மாஸ் என்ன அப்படின்னா டிஎம்ங்கிற மாஸ், இது ரேடியஸ் ஆர். ஓகேவா? ரேடியஸ் ஆர். அப்போ டிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் இன்டூ டி தீட்டா. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சதுதான், சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா? ஆர்க் விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்டூ தி ரேடியஸ் இன்டூ த ரேடியன். ஓகேவா? அப்போ ஆர் இன்டூ டி தீட்டா. ஓகேவா? இது சிம்பிளான ஒரு ரிலேஷனா, செக்டர் ஃபார்முலா. லிசன், லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு dm by dx. கரெக்டா? ஸோ லிசன், இது dm கிடையாது, dx. ஓகேவா? லென்த், இந்த என்டையர் லென்த் என்ன அப்படின்னா dx, அதோட மாஸ் dm. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? dx தான் வரும். ஸோ சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் dm which is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா lambda into dx. dm which is equal to lambda into dx. just substitute lambda into dx. ஓகேவா? ஸோ lambda into dx எப்படி எழுதலாம் அப்படின்னா lambda இந்த dx எப்படி எழுதலாம்? r into d theta ன்னு எழுதலாம் இல்லையா? which is nothing but m. ஸோ இந்த y into lambda into r into d theta ன்ட்டு எழுதலாம். ஓகேவா? r into d theta ன்ட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ y எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா this angle be theta, this is y. கரெக்டா? இந்த லென்த் என்ன அப்படின்னா y. then y which is equal to r sin theta. y which is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா r sin theta. ரைட்டா? whole divided by, ஸோ இது வேற இங்கே என்ன வரும் அப்படின்னா m. சிம்பிள் m. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் எதுலேருந்து இது வரைக்கும் வேரி ஆகும்னா 0 to pi. ஓகே, இட் மீன் the theta varies from 0 to pi இல்லையா? y ஓட வேல்யூ r sin theta lambda into r d theta whole divided by m. சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகேவா? நான் அதை உங்களுக்கு அசைன்மெண்ட் தரேன். லாம்டா தூக்கி வெளில வச்சிருங்க, ஆர் ஸ்கொயர் தூக்கி வெளியே வச்சிருங்க. கடைசியாக கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா YCOM which is equal to 2r by pi. This is the final result we obtained while simplify this expression. ஸோ இதை மறுபடியும் ஒருக்கா நீங்கள் பாருங்க, புரியலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய இந்த டெரிவேஷன் ஃபுல்லாக போட்டு பாருங்க. ஓகேவா? போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு தேவை ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? ஃபைனல் ரிசல்ட் மட்டும் எப்போதுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். தயவு செஞ்சு அதை ஒருக்காவது டெரைவ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் பார்ட். ஓகேவா? ரிமைனிங் பார்ட் இருக்கு, என்ன பிளேட் இருக்கு. ஓகேவா? பிளேட் அண்ட் தென் நான் யூனிஃபார்ம்
டிஸ்ட்ரிபியூட்டட் மாசஸ் அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல நான் நடத்தியிருக்கிறது ஜஸ்ட் பேசிக்கா பாயிண்ட் மாஸ் அண்ட் தென் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் ஃபார் ரெண்டு இதுக்கு மட்டும் தான். ஒன்று ராடு, இன்னொன்று ரிங்குக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா தரவா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. எப்படி டெரைவ் பண்ணிருக்கேங்கிறது ஒன்ஸ் டெரைவ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டெரைவ் பண்ணித்தான் ஆகணும். ஓகேவா? நீங்க ஒரு அட்வான்ஸ் லெவல் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு டெரைவ் பண்ற மாதிரி தான் ப்ராப்ளம் வந்து கொஸ்டின்ல கேட்பான். ஸோ நீங்க டெரைவ் பண்றதுக்கும் தயாரா இருக்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொடுக்கல. ஓகே, இருந்தாலும் நான் ஒன்று சொல்றேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ லெக்சர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ப்ராப்ளம் வந்து ஒரு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எங்க இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை போயிட்டு கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு தேவையான நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கட்டாயமா கிடைக்கும். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Thank you for watching the video.